திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மற்ற சாகுபடியை விட பருத்தி சாகுபடியில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் விவசாயிகள் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பருத்தி சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் நெல் சாகுபடியை விட மிகவும் குறைவு என்பதாலும் பருத்தி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் தற்போது கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதாலும் மும்முனை மின்சாரமும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள காரணத்தாலும் நாகராஜன் கோட்டகம், மேலமணலி, கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பருத்தி பயிரில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பருத்தி காய்கள் செடிகளிலிருந்து உதிர்ந்து வருகின்றன. எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் பூச்சி மருந்துகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.